Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கொடுத்திருக்க ஃபாலோயிங் சீக்வன்சஸ் வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனை வந்து ப்ரூவ் பண்ணுதாங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஜாகிரபிக் ப்ராக்ரஷனா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏபி எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தோம்னா, செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே வந்து செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். இதை வந்து காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா R is equal to T2 divided by T1. T2 வந்து பார்த்தோம்னா 9, T1 வந்து பார்த்தோம்னா 3. அப்படின்னா இது 3 1 சார் 3 3 சார் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா R is equal to இப்போ T3யும் T2வையும் டிவைட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா T3 வந்து பார்த்தோம்னா 27, T2 வந்து பார்த்தோம்னா 9. இது அப்படின்னா 9 1 சார் 9 3 சார். அப்படின்னா இங்கேயும் எனக்கு 3 தான் ஆன்சர் கிடச்சிருக்கு, இங்கேயும் எனக்கு 3 தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா R is equal to இப்போ ஃபோர்த் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் டிவைட் பண்ணிப்போம். அப்படின்னா T4 divided by T3, T4 வந்து 81, T3 வந்து பார்த்தோம்னா 27. அப்படின்னா இது 27 1 சார் 27 3 சார். அப்படின்னா எனக்கு 3 ரேஷியோஸுமே வந்து பார்த்தோம்னா 3 தான் கிடச்சிருக்கு, ஈக்குவலாக இருக்குது. அதனால் இட் இஸ் அன் ஜிபி. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4,44, 444, 4,444ங்கிற சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்கிறப்ப T2 by T1. T2 வந்து பார்த்தோம்னா 44 டிவைட் பை T1 வந்து பார்த்தோம்னா 4. அப்படின்னா இது 4 1 சார், இது 4 லெவல் சார். அப்படின்னா ஆரோட வேல்யூ லெவல் கிடச்சிருக்கு. அடுத்து R is equal to T3 by T2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா T3 வந்து பார்த்தோம்னா 4,444 டிவைட் பை T2 வந்து பார்த்தோம்னா 44. இப்போ வந்து பார்த்தோம்னா இதை நான் லெவல் டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 4 லெவல் சார். அடுத்து இதை நான் வந்து திருப்பி 4 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 111 கிடச்சிருக்கு. அப்படின்னா 111 டிவைட் பை 11 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கிடையாது. அதனால இட் இஸ் நாட் அ ஜிபி. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5, அடுத்து 0.05, அடுத்து 0.005 கொடுத்துருக்காங்க டாட் டாட் டாட். இப்போ வந்து பார்த்தோம்னா R is equal to T2 by T1. T2 வந்து பார்த்தோம்னா 0.05 டிவைட் பை T1 வந்து பார்த்தோம்னா 0.5. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு பாயிண்ட் போயிடும் 5. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணனா 50 கிடைக்கும். அப்படின்னா இது 5 1 சார், இது வந்து பார்த்தோம்னா 5 10 சார். அப்படின்னா எனக்கு 1/10 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி தேர்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா R is equal to T3 by T2. தேர்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 0.005 டிவைட் பை செகண்ட் டேர்ம் 0.05. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் 3 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எனக்கு பாயிண்ட் போயிடும். அப்படின்னா 5 டிவைட் பை இங்கே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 50 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இது 5 1 சார், இது 5 10 சார். அப்படின்னா R is equal to 1 divided by 10 கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஆரோட வேல்யூ 1/10 கிடச்சிச்சு, இதுலேயுமே வந்து ஆரோட வேல்யூ 1 divided by 10 கிடச்சிச்சு. அப்படின்னா எனக்கு ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம்னா ஆரோட வேல்யூ சேமாக இருக்கிறதுனால இட் இஸ் அ ஜிபின்னு எழுதிக்கிறோம். இட் இஸ் எ ஜிபி. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் 1/3, 1/6, 1/12 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்கிறப்ப R is equal to T2 divided by T1. T2 வந்து பார்த்தோம்னா 1 divided by 6 divided by T1 வந்து பார்த்தோம்னா 1 divided by 3. இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு 1 divided by 6 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 1 divided by 3 ரெசிப்ரோக்கல் எடுத்துனா எனக்கு 3 divided by 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா 3 1 சார், 3 2 சார். அப்படின்னா 1 divided by 2 கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு திருப்பியும் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா T3க்கும் T2க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். T3 வந்து பார்த்தோம்னா 1 divided by 12, T2 வந்து பார்த்தோம்னா 1 divided by 6. அப்படின்னா இந்த 1/12 அப்படியே எழுதிக்கிறேன். 1/6 ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 6/1. அப்படின்னா 6 1 சார், 6 2 சார். அப்படின்னா ஆரோட வேல்யூ 1 divided by 2 கிடச்சிச்சு. அப்படின்னா ரெண்டுமே 1 divided by 2 கிடச்சிருக்கனால இட் இஸ் அ ஜிபி. அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 -5 25, அதுக்கப்புறம் -125 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுக்கு காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்கிறப்ப R is equal to T2 by T1. T2 வந்து பார்த்தோம்னா -5, T1 பார்த்தோம்னா 1. அப்படின்னா இது பார்த்தோம்னா எனக்கு டினாமினேட்டரில் 1 இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா எனக்கு காமன் ரேஷியோ -5 கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொரு காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிறேன் T3 by T2. T3 வந்து பார்த்தோம்னா 25, T2 வந்து பார்த்தோம்னா -5. அப்படின்னா இது 5 1 சார், இது 5 5 சார். அப்படின்னா எனக்கு ஆன்சர் -5 கிடச்சிருக்கு. அப்படின்னா ரெண்டு காமன் ரேஷியோவும் சேமாக இருக்கிறதுனால இட் இஸ் அ ஜிபி. அடுத்தது சிக்ஸ்த் சப்டிவிஷன்.
சிக்ஸ்த்து சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120, 60, 30, 18 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு காமன் ரேஷியோ ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா T2/T1. T2 வந்து 60, T1 வந்து 120. அப்படின்னா இது 61 சார், இது 62 சார். அப்படின்னா எனக்கு காமன் ரேஷியோ 1/2 கிடச்சிருக்கு. அடுத்து காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு T3/T2. T3 வந்து பார்த்தோம்னா 30, T2 வந்து பார்த்தோம்னா 60. அப்படின்னா இது 31 சார், இது 32 சார். அப்படின்னா எனக்கு 1/2 கிடச்சிருக்கு. அடுத்து காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு T4/T3 வந்து கண்டுபிடிக்கிறேன். T4 வந்து பார்த்தோம்னா 18, T3 வந்து பார்த்தோம்னா 30. அப்படின்னா இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 2 9 சார், அடுத்து 2 15 சார். இப்போ இதை திருப்பி 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3 சார், 3 5 சார். அப்படின்னா எனக்கு 3/5 கிடச்சிருக்கு. இங்கே 1/2, இங்கே 1/2, இங்கே 3/5 கிடச்சிருக்கு. அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அ ஜிபி. அடுத்து பார்த்தோம்னா செவன்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16, 4, 1, 1/4 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுக்கு காமன் ரேஷியோ எடுக்கணுங்கிறப்ப R is equal to T2/T1. T2 வந்து பார்த்தோம்னா 4, T1 வந்து பார்த்தோம்னா 16. அப்படின்னா இது 4 1 சார், இது 4 4 சார். அப்படின்னா எனக்கு 1/4 காமன் ரேஷியோவாக கிடச்சிருக்கு. அடுத்து R is equal to T3/T2. T3 வந்து பார்த்தோம்னா 1, T2 வந்து பார்த்தோம்னா 4. அப்படின்னா எனக்கு 1/4 கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொரு காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிறேன், T4/T3. T4 பார்த்தோம்னா 1/4, T3 வந்து பார்த்தோம்னா 1. அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/4ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா 3 காமன் ரேஷியோவும் சேமாக இருக்கிறதுனால இட் இஸ் அ ஜிபி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.